ஆனா நீ பிஜேபியோட போட்டிருக்க பையா டென்த் நான் தேர்தல் முடிஞ்சு வரேன், அப்போ கூட்டணி ஆதரவு கொடு. நான் பிஜேபி கட்சியாளர்கள் மட்டும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன். என்ன பண்ணல, இதுல இருந்து உன் ஷூட்டிங் என்னன்னு தெரிந்தா தோல்விக்கு செலவு பண்றாங்க, ஜெயிக்க செலவு பண்ணல. நீ காட்டலையா 5 வருஷ கணக்க காட்டியா, பழைய கணக்கெல்லாம் என்ன ஆச்சு? இது அரசியல்ல சைல்டு பேர் தான் தம்பி. நான் ஏற்கனவே பல வாங்கி சொல்லிட்டேன். தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருச்சு, நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இறுதி வேட்பாளர் பட்டியல காங்கிரஸ் சார்பாகவும் மனு இன்னும் முடிவு எடுக்கல, பிஜேபி சார்பாகவும் முடிவு எடுக்கல. அண்ணாமலை நான் தேர்தலே நிக்கிறது இல்லை, நான் பிஜேபி கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன்ட்டேன். ஏன்னா அவரு கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதி கேட்டார், இல்லைன்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதெல்லாம் தேர்தலே நிக்கல, அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் நிக்க மாட்டேங்கிட்டார். அதனால அவர் பிஜேபி கட்சிக்காரங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் அவங்கள வரைக்கும் பண்ணுவேன்னு சொல்லி முடிச்சார். பெரம்பூர்ல ஆதவர்ஜன் ஒரு சோடா புட்டி கலாச்சாரம் தெலுங்கு படம் மாதிரி ஆந்திரா மாதிரி பண்ணிட்டாரு. அதே ஷூட்டிங்க நடிகனுங்கள்ல சொல்லியா தரணும், திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டாரு. வேட்புமனு தாக்கலுக்கு ராகுல யமகண்டெல்லாம் பார்த்து நல்ல நேரம்லாம் பார்த்து வண்டியில் உட்கார்ந்து நின்று வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ரோட் ஷோ மாதிரி வந்தார். கரெக்டா சினிமா பட பாண்டியில இந்த பாயிண்ட்ல வண்டியை நிறுத்து, அங்க ஒருத்தர் கீழே விழுவான், அவனை நான் தூக்குற மாதிரி சீன் பார்க்கணும், சீனை காட்டணும்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டார். கரூர்ல 41 பேர் செத்தான், எதற்குள்ள மயங்கி விழுந்தாங்க, அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியலையா. திருச்சியில பிரச்சாரத்துல கீழே விழுந்தவங்கள இவர் உடனே பார்த்துட்டாரு. அவர்கள் கும்பல்ல இறங்கி போய் அவங்கள தூக்க சொல்லிட்டு போயிட்டாராம். அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடி வந்த ஒரு போலீஸ்காரன் காலை வச்சுட்டானுங்க. அவன் இன்னைக்கு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கிறான். ஏன் அந்த அரசாங்க போலீஸ்காரன் போய் ஆறுதல் சொல்ல ஹாஸ்பிட்டலில் போய் கட்சிக்கார பின்னாடி வந்த காத்தனை இதாச்சு, ஏன் பண்ணல, இதுல இருந்து உன் ஷூட்டிங் என்னன்னு தெரிந்தா, இதை வேற பிரச்சாரம் பண்றேன், நேரு பண்ண ஊழல்லாம் பட்டியலிடுற. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, கவுண்டர்மணி சொல்ற மாதிரி. நீ காட்டலையா 5 வருஷ கணக்க காமிச்ச, பழைய கணக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஊழல் என்ன ஆச்சு. பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல்ல சொத்து பட்டியல பிரச்சனை ஏற்கனவே சொன்னோம். திருச்சி வேட்புமனு பட்டியல 2 கிரிமினல் வழக்கு இருக்குன்னு காமிச்சிருக்கிற. ஏன் அதை பெரம்பூர்ல காட்டல? அட்வொகேட்டுக்கு என்னடா பண்றானுங்க? இதுலயே நீ காலி, திருச்சியில தான் நீ தேர்வு, பெரம்பூர்ல நீ தர மாட்ட. பெரம்பூர் வேட்புமனு பரிசீலனை கடுமையா இருக்கிற மாதிரி இந்த சொத்துக்கெல்லாம் டாக்ஸ் கட்டாம என்ஓசி வாங்காம நீ எல்லாம் பண்ணிக்கிறது. அங்கேயும் பிடிச்சாங்கன்னா வேட்புமனு 2 தொகுதியிலும் நிராகரிக்கப்படும். இனிக்கோ இறுதிய ராஜா திமுக இருக்கிறவரு, அவர் சிஎம் வந்து நீ இந்த தொகுதியை வென்றுவா
தம்பி நீ வென்றுவா, உனக்கு என்னுடைய மந்திரி சபையில ஆதரவு தர மந்திரி ஆக்குறேன்னு சொல்லி பூஸ் கொடுத்துட்டு போறாரு. கொடுத்தாலும் கொடுப்பாரு, மந்திரியா கொடுப்பாரு, எல்லாம் ஒரு வாரியம் கொடுப்பாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு போஸ்டிங் டைரக்டர் ஆக்குவாரு, சிஎம்டி சேர்மன் ஆக்குவாரு, ஏதோ ஒரு பதவி தர நீ வென்றுவான்ட்டு. நீ என்னடாங்கட்டா தளபதி அப்படி சொல்றாரு, நீ சொல்லு ஆதவர்ஜனுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்க போறேன், வெளிவாச வென்றுவா, டி நகர்ல குத்தி நிற்கிறார் ஆனந்த், நீ வென்றுவா, உன்னை நிதி அமைச்சரா தரேன், ஆதவர்ஜனை உள்துறை அமைச்சராக்குறேன், லாட்டரி சீட்லாம் ஃப்ரீயா வித்துக்கோ அப்படின்னு சொல்லு. எல்லாம் விட்டுட்டு நீ அரசியல்ல சைல்டு பேபிடா தம்பி. நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டேன், உன்னுடைய வேனு கீழெல்லாம் உன் தொண்டை, உன்னுடைய ரசிகர்கள் தொண்டை மதிக்கிறானா, பின்னாடி வராதுன்னு சொல்றாங்களே, நீ கேட்குறியா? 2 வீலர்ல உன்னை ஓவர்டேக் பண்ணி போறாங்க, சைட்ல கை காட்டுறாங்க, ரோடு ஷோ பண்றேன், அங்கங்க மீட்டிங் நின்று பேசுறிய, ஒரு மணி நேரம் பேசணும். திருச்சியில் ஒரு கட்சிக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு இவர் அங்கே நிற்கிறாரு, அவர் அங்கே இருக்கிறார், இவர் இங்கே நிற்கிறாருன்னு சொல்லி நீ உன்னுடைய களப்பணியெல்லாம் பேசு. அதுதான் அரசியல். சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறிய, இப்போ மட்டும் ஜனநாயகத்தை பற்றி பேசுறிய, ஏன் இவ்வளவு காலம் பேசல? ஆனா நீ பிஜேபியோட போட்டிருக்க பத்தியா டேம்ஸு, நான் தேர்தல் முடிஞ்சு வரேன், அப்போ கூட்டணி ஆதரவு கொடு, நான் ஜெயிச்சா எதுக்கு நீ ஆதரவு கொடு, நீ அதிகமாக ஜெயிச்சா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அமித்ஷா கிட்ட லவ் பண்ணிட்டு வந்துட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. இங்க வாங்க, ஜனங்க நல்லா உங்களுக்கு வைப்பானுங்க. எடப்பாடி ஒரு பக்கம், எடப்பாடி நிற்கிற தொகுதியெல்லாம் தோக்கிறதுக்காகவே மரவட்டி ராமதாஸ் சசிகலாவும் தோல்விக்கு செலவு பண்றாங்க, ஜெயிக்க செலவு பண்ணல கேண்டிடேட்டை போட்டு. நீ காலி. பிஜேபியில இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியில்ல, உங்ககிட்ட குழப்பம், அவன் நின்று களப்பணிக்க போயிட்டான். அதனால நீங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு கனவே காணாதீங்க. திமுக வெல்வது உறுதி. விரைவில் சந்திப்போம் அடுத்த காணொலியில்.